நம்ம வச்சுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸுன்னு அவங்கவுங்க போடுற ட்ரெஸ்ஸு. இப்போ நான் வந்து மிடி தான் போடுவேன் அப்படின்னா மிடி, இந்த சுடிதார் போடுறவங்களுக்கு சுடிதார், சாரீ கட்டுறவங்க சாரீ வச்சுக்கலாம், பேண்ட் ஷர்ட் போடுறவங்க பேண்ட் ஷர்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு பிடிச்ச சாமி கலரில் வாங்குறது. இப்போ சாமி பார்த்தோம்னா ஒரு ஒரு கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கோம் எல்லா சாமியுமே. மற்ற சாமி தெரியல, இங்கே இப்போது அந்தோனியார் அப்படின்னா அந்தோனியார் வந்து இது இந்த கலர் உடுப்பு தான் போட்டுட்ருப்பாரு. அப்போது அந்த கலரில் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது, அவருக்காக வேண்டிட்டு நம்ம அந்த கலர் ட்ரெஸ் எடுக்கிறது. என் கையில் மோஸ்ட்லி என்ன கலரில் இருக்கும்னா ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும், இந்த கலரில் தான் அதிகமாக வச்சுட்ருப்பேன். என் ட்ரெஸ்ஸே நான் இப்போ போடுறதெல்லாம் அந்தோனியா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் போடுவேன். அது எதுக்காகனா நம்மளோட பாதுகாப்புக்காக. அப்போது நமக்கு ஒரு ஏதோ பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு இங்கே மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒன்று நமக்கு கஷ்டம் அப்படின்னும் போது நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்து நம்ம வேண்டிட்டு போட்டுட்டு சாமி நீ பார்த்துக்க அப்படின்னு போட்டுட்டு போனோம்னா அந்த பிரச்சனை வந்து சாமி தீர்த்து வச்சிடும். அது பெரிய உண்மை, உண்மை பெரிய உண்மை. இப்போ எனக்குன்னா நான் எப்பவுமே அந்தோனியா ட்ரெஸ் தான் போடுவேன். இந்த ட்ரெஸ் தான், இதுதான். இந்த கேப்பும் எதுக்கு வச்சுருக்கேன்னா இப்போ மோஸ்ட்லி கேப் வர மாதிரி தான் ட்ரெஸ் போடுறது. ஏன்னா அந்தோனியா ட்ரெஸ்ஸில் கேப் இருக்குது அப்படின்றதுனால நான் அந்தோனியா ட்ரெஸ் தான் போடுவேன் எப்போயுமே. ட்ரெஸ்ஸே நான் என்கிட்ட ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலர் எதுக்காகனா மாதா ட்ரெஸ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். யாராவது போகிற வழியில் ஏதாவது நக்கல் பண்ணாங்கன்னா அப்புறம் மாதா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போடுறது. நம்ம பாதுகாப்புக்குன்ட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறது. எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படியே வாங்கணும்னு இல்லை, ஏதோ ஒன்றோ ரெண்டோ ஒரு 2-3 ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. மாதாவே உன் கலரில் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், இல்லை அந்தோனியாரே உன் கலரில் உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க சாமி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போது எந்தெந்த கலரில் என்னென்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாப்புக்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. நிஜமாவே அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு துன்பம் உள்ளுக்குள்ளேயே துன்பம் வரும்போதோ, இல்லை ஏதாவது மன வருத்தம் வரும்போதோ, இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணரும் போதும் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டோம்னா அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற சாத்தான்கள் நம்மளை விட்டு ஒழிஞ்சு ஓடிடுவாங்க. நம்ம அவங்கள வேண்டிட்டு நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டணும். அதான் இன்னைக்கு அதுவும் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன். அப்படிதான் எனக்கு மோஸ்ட்லி அந்தோனியா ட்ரெஸ் தான். ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும், ப்ளூ கலர் ட்ரெஸ்னால் மாதா ட்ரெஸ். அந்த மாதிரி மாதா வந்து ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாதுகாப்புக்கு நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியது நிஜமாவே செய்ய வேண்டியது நம்மளோட ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு அப்படின்னும் போது என்ன பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள், பாதுகாப்பு இல்லாத உலகம், யாரையுமே நம்ப முடியாது. நிஜமாவே யாரையுமே நம்ப முடியாது. அப்போ பாதுகாப்பு இல்லாத உலகத்துல நம்ம பாதுகாப்புக்கு யாரு வேணும்னா விண்ணகத்துல இருந்து தான் மனுஷங்க வேணும். மனுஷங்க மீன்ஸ் புனிதர்கள், இல்லை இறந்த ஆன்மாக்களை கூட நம்ம கூப்பிடலாம். அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். உங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் யாரோ இறந்துருக்காங்க, உங்கள் தாத்தா ஃபோட்டோ, அப்படி உங்கள் பாட்டி ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அந்த பாட்டி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா பாட்டி எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரில் நம்ம ட்ரெஸ் எடுத்து ஒன்று வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அதுதான். நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் அடிக்கடி எடுப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோவில் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதனால் என் மஞ்சள் கலர் ட்ரெஸ் எடுத்தால் எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். அந்த மஞ்சள் கலரை பார்த்தாலே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். அப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வரும்போது இல்லை எங்கள் அம்மாவை பாதுகாப்புக்கு நான் கூப்பிடும்போது அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுப்பேன். இப்போ நான் அந்தோனியாரை நான் பாதுகாப்புக்கு கூப்பிடுறேன், அதனால நான் அந்தோனியார் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். பாதுகாப்புக்கு மனுஷங்க நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா எந்த மனிதனும் நம்ம கூட பிறந்தவனும் இல்லை, அப்பா அம்மாவும் கிடையாது. ஒன்று நமக்கு பாதுகாப்பு யாருன்னா கூட பிறந்தவனும் பெற்றோர்கள் மட்டும்தான் பாதுகாப்பு. அதை மீறி எவனுமே பாதுகாப்பு கிடையாது. நிஜமாவே நமக்கு பாதுகாப்பு வேணும்னா மேலே இருந்து தான் ஆட்களை கூப்பிடணும். அப்போ நான் என்னோட பாதுகாப்புக்கு நான் அந்தோனியா ட்ரெஸ்